ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரிஸ் பார்த்துட்டு வரோம். அதில் ஜாகிரபியில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம், இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 இயர் கொஷின் பேப்பர் 2020 25 வரையில் என்னென்ன எக்ஸாம் நடந்ததோ அதிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். காலநிலையையும் காலநிலை மாற்றத்தையும் சீராக்கி சமநிலைப்படுத்தும் காரணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஷன், அதாவது பேரழிவு, பேராழி, கடலுங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவில் இடைநிலை வெப்பமண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கங்கை சமவெளி. கங்கை சமவெளியில இடைநிலை வெப்பமண்டல காலநிலை காணப்படுகிறது. பின்வருவனவற்றுள் எது நதிகளின் காலநிலை தொடர்பான வெப்பமயமாதலின் விளைவு அப்படின்னா, மீன்கள் இடப்பெயர்வு முறை மாற்றங்கள். கீழ்காண்பனவற்றுள் எந்த ஒன்று உலக அளவில் வெள்ளம், வறட்சி என்ற வடிவங்களில் புவி தட்பவெப்ப முறைகளில் பாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி இயற்கை பேரழிவு நிகழ காரணமா இருக்கு? எல்லினோ. எல்லினோ அப்படின்றது பசிபிக் பெருங்கடல்ல கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் உயர்ந்துச்சுன்னா அதை எல்லினோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த கடல் மட்டத்துல சூப்பர் எல்லினோ அப்படின்னா 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர்ந்துச்சு அப்படின்னா சூப்பர் எல்லினோ அப்படின்னு சொல்லுவோம். காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் முதல் பணி டேஷ் ஆகும். தேசிய சூரிய ஒளி பணி, நேஷனல் சோலார் மிஷன், NSM. UNFCCக்கான கட்சிகளின் மாநாடு COP27 அமர்வு எகிப்தில் உள்ள ஷார்ம் எல் ஷேக்கில் 6 to 18 நவம்பர் 2022 எதன் காரணமாக நடத்தப்படுது அப்படின்னா, காலநிலை மாற்றம். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், பருவநிலை மாற்றம் தொடர்பான பன்னாட்டு அரசுகளின் குழுவின் 2021 மாநாடு நடைபெற்ற இடம் கிளாஸ்கோ. 2021 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா, கிளாஸ்கோவில் நடைபெற்றது. அடிக்கடி கேட்கிறாங்க பாருங்க, ரொம்ப முக்கியமானது கிளாஸ்கோ மாநாடு 2021. ஓகே, கிரீன் கிளைமேட் ஃபண்டு பத்தி கேட்டிருக்காங்க. பசுமை காலநிலை நிதி, இது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார நுட்பமான UNEP வரையறைக்கு உட்பட்டது கிடையாது. இது சாங்டோ மாவட்டம் இன்செனோ தென்கொரியாவுடன் சம்பந்தப்பட்டது. கரெக்ட். இந்தியாவில் நபார்டால் நிர்வகிக்கப்படுகிறது, இதுவும் கரெக்ட். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. பின்வருவனவற்றுள் எவை பருவநிலை மாற்றம் குறித்த ஐக்கிய நாடுகள் கட்டமைப்பின் முக்கிய நோக்கம்? ஓகே பாருங்க, 1-4 மட்டும். வளிமண்டலத்தில் பசுமையில்லா வாயுக்கள் செறிவை நிலைப்படுத்துதல், பருவநிலை மாற்றத்தை தணிப்பதற்கான நடைமுறையை அமல்படுத்த வளரும் நாடுகளுக்கு உதவுதல். கீழ்கண்டவற்றுள் சரியானது. ஓகே, அதான் பார்த்தோம். சிவப்பு தரவு புத்தகம் யாரால் வெளியிடப்படுகிறது அப்படின்னா, IUCN. ஓகேவா, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் நேச்சர், இயற்கை பாதுகாப்பு சர்வதேச ஒன்றியம். பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? ஓகே, இந்த கொஸ்டின் வந்து வல்லுநர் குழுவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அதனால விட்டுலாம். ஓகே, குரூப் 1A எக்ஸாம் 2025 கேட்டது. இந்தியாவின் காலநிலை நடவடிக்கையின் கூறுகள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. 2070க்குள் நிகர பூஜ்ஜியம், இது வந்து நம்ம சொல்லியிருக்கோம். புதைப்படிவமற்ற ஆற்றல் திறன் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பங்கை அதிகரித்தல், கரிம தீவிரம் மற்றும் கரிம உமிழ்வை குறைத்தல். அடுத்தது 2020 ஆண்டில் பூமி தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னா, பருவநிலை செயல். வாட் இஸ் 3E? எனர்ஜி, எக்கனாமி அண்ட் என்வரன்மெண்ட் அப்படின்றது. ஓகேவா, 3Eனா என்னன்னு கேட்பாங்க. எனர்ஜி, எக்கனாமி, என்வரன்மெண்ட்.